வணக்கம் தமிழ் மக்களே. நான் கேலஸ்தானிக் ஸ்டார்ட் பண்ணுற சீரிஸோட இன்றைக்கி நாள் 9. காலையில் ஏஞ்ச உடனே ஐக்யூ பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான நபரை பார்க்கறதுக்காக பார்க்குக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். போய் பார்த்தா அவர் நமக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் அவர், என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்டும். அண்ட் இவரை வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேலெக்ஸ் டியூடு. ஸோ அவர் கூட கொஞ்சம் நேரம் ஹேண்ட் ஸ்டாண்ட் பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன வயசு கதையெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன், ஓல்டு மெமரிஸ்லாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் திருப்பி ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் மசில் அப்பையும் பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஏதாச்சும் சேலஞ்ச் வீடியோ மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை சேலஞ்ச் வீடியோலாம் எதுவும் வேணாம், ட்ரான்சிஷன் வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ட்ரான்சிஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே ஃபெயிலியராக போயிடுச்சு, நிறைய பேர் இது குறுக்கால வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு பண்ணது எல்லாமே. கடைசியாக ஒரு மூவ் அது எப்படியோ பக்காவாக பண்ணியாச்சு. ஸோ அந்த கிளிப்பை மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டில். அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்சிட்லேருந்து மசிலை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பொறுமையாக பேஸ்டே நடைய கட்டியாச்சு. போகும்போது ஆப்போசிட்டில் நம்மளோட சிலம்ப மாஸ்டர் வந்திருந்தார், அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆடுறதுக்கு. அப்புறம் அவர் கூட பேசிவிட்டு அவருக்கும் பாய் சொல்லியாச்சு. அப்புறம் அங்கேருந்து பொறுமையாக பார்க்லேருந்து 2 பேரும் கிளம்பிட்டோம். அப்புறம் காலை உணவெல்லாம் முடிச்சுட்டு என்ன அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் பிறந்து வளர்ந்த இடத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அவர் சைக்கிளை ட்ரெயினில் போட்டு வில்லியாக்கம் வரைக்கும் போயாச்சு. அப்புறம் நம்ம கேலெக்ஸ் டியூடு சிக்கன் வாங்கணுன்ட்டு கடையில் ஸ்டாப்பை போட்டார். நான் அது வரைக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு பூனை கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்தும் கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி நான் பிறந்து வளர்ந்த காலனிக்குள்ளே போன உடனே ஓல்டு மெமரிஸ்லாம் ட்ரிகர் ஆச்சு. ஏரியாவே டோட்டலாக மாறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தவுடனே முதல் வேலையாக சிக்கனை கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்னால் முடிஞ்ச உதவி கொஞ்ச நேரம் அவர் கூட பேச்சை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் காலனியை சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு வாக்கை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து 2 பேரும் மதிய உணவுக்கு உட்காந்துட்டோம். ஆன்ட்டி நமக்காக சூப்பராக சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சில்லுன்னு ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நான் சின்ன வயசில் டெய்லியும் போய் விளாட்ற ஒரு பார்க்குக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா அதுவும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நான் எப்படியும் இங்கெல்லாம் வந்து 8 இயர்ஸ் மேலே ஆகிட்டுருக்கோம். அதனால எனக்கு சரியான ஷாக்கு இந்த பார்க்லாம் பார்க்கும்போது. அப்புறம் நான் சின்ன வயசில் விளையாடுற பாரில் ஒரு மசிலை பண்ணி இங்கே ஒரு மெமரியும் பதிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் அவர் கூட பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு அங்கேருந்து நடைய கட்டிட்டோம். நம்மளை வழி அனுப்ப நம்ம கேலெக்ஸ் டியூடு வில்லியாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தார். அண்ட் அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். உண்மையாகவே இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.